ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு ராஜிகாத்தி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா கரட்டமேடு முருகன் கோவிலுக்குங்க. ரொம்ப அழகிய பழமையான கோவிலுங்க. அந்த கோவிலை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள், ஓகேங்களா? இந்த கோயில் சரவணம்பட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குங்க. ஒரு கொஞ்சம் தூரம் நீங்கள் போகும்போதே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா போர்டு இருக்கும், மலை கோயிலேருந்து ஓம் சரவண பவன். அதை நீங்கள் பார்க்கலாம். இது நீங்கள் சப்போஸ் வேறு கோயம்புத்தூரில் வேறு லொக்கேஷன் வரீங்கன்னா காந்திபுரம்லேருந்து கரட்டமேடு ரத்னகிரி முருகன் கோவில் கேட்டிங்கனாலே பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டுருவாங்க. அது ஒரு 11 கிலோமீட்டர்ஸ் வருங்க, ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் 2 வீலரில் 4 வீலரில் வரீங்கன்னா அதுக்கான பார்க்கிங் ஸ்பேஸும் இருக்குது. ஸோ இப்போ லாஸ்ட் மந்த்து தான் பார்த்திங்க அப்படின்னா கோயிலுடைய குடமுழுக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப நீட்டாக பார்க்கிங்லேருந்து எல்லாமே கட்டி விட்டுருக்காங்க. உங்களுக்கு ஸ்டாப்பிங்லேயே பார்த்திங்க அப்படின்னா கடையும் இருக்குங்க. உங்களுக்கு ஏதாவது அர்ச்சனை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாம், ஓகேங்களா? லாஸ்ட் மந்த்து தான் குடமுழுக்கு முடிஞ்சது அப்படின்னால டெக்கரேஷன் எதுவுமே ரிமூவ் பண்ணல. அதை நீங்கள் அழகாக பார்க்கவும் முடியும். அங்கே வந்து அப்படியே நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா என்ட்ரன்ஸ்லேயே ஒரு குட்டி விநாயகர் கோயில் இருக்குங்க. அதை கும்பிட்டு பின்னாடி போனோம் அப்படின்னா ஸ்டெப்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஆக்சுவலி இந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னா 600 வருஷம் பழமையான கோயில்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த கோயில் பற்றின ஹிஸ்ட்ரி ஏதாவது தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இந்த படிக்கட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100லேருந்து 150 படிக்கட்டு தாங்க இருக்கும். அதுவும் கண்டினியூ படிக்கட்டாக இல்லாமல் கொஞ்சம் படிக்கட்டு கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். வயசானவங்க குழந்தைங்க எல்லாருமே ஈஸியாக ஏறலாங்க. என்னை விட்டுட்டு அப்பாவும் புள்ளியும் முன்னாடி போயிட்டாங்க. வேறு என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் வாங்க. பாருங்க, ஒரு அநியாயத்துக்கு 5 மாதம் புள்ளிய நடன்னு கொடுமைப்படுத்துகிற ஒரு அப்பாங்க. பட்டு பாவம், நிலம் சுடுது. இதில் நடக்க வச்சு அட்டுழியம் பண்ணுறாரு அவங்க அப்பா. பாவமாக தெரியும் அந்த குழந்தைய பார்த்தா. அந்த குழந்தைய தூக்கி நடக்க வைக்கிறேன், இந்த குழந்தைய யார் நடக்க வைப்பா? ஏப்பா என்னையும் கொஞ்சம் தூக்கிட்டு போகலாம்ல. முடியலப்புங்க, மூச்சு வாங்குது. இதுக்கே 10 படிக்கட்டு தான் ஏறினேன் பாருங்களேன். இதுக்கே மூச்சு வாங்குது. என்னையும் இந்த மாதிரி யாராவது தூக்கிட்டு போனால் நல்லாயிருக்கும். பட்டுடைய அப்பா நான் சொல்ல கேட்காம திரும்பவும் நான் நடக்க வச்சு தான் கூட்டிகிட்டு போவேன். அப்போ தான் வந்து முருகன் வந்து ஆனந்தப்படுவாருங்களா. 5 மாத குழந்தை வந்து என்னை பார்க்கறதுக்காக படிக்கட்டு ஏறி வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஆனந்தப்படுவார்னு சொல்லி அவரை படிக்கட்டு ஏற வச்சு கூட்டிகிட்டு போனார். ஒரு 20 படிக்கட்டு பக்கம் நம்ம பட்டு ஏறி இருப்பாங்க. அவங்களும் அமைதியாக குவாய்ட்டாக ஏறிட்டு இருந்தா. பட்டுக்கு நம்ம பேசிக்காகவே ஊர் சுற்றுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ முருகன் கோயில் அப்படின்னா அம்மாவுக்கும் பிடிக்கும், பட்டுக்கும் பிடிக்குங்க. அதனால் அழகாக பட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் தூரத்துக்கு போகும்போது லெஃப்ட் சைடில் இடுமன் கோவில் இருக்குங்க. இடுமன் கோவில் கும்பிட்டு அங்கேருந்து நம்ம ரைட் எடுத்தோம் அப்படின்னா இன்னொரு 20 படிக்கட்டு தாங்க. நாங்கள் இடுமன் பார்க்க போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மயில் வந்து தோகை விரித்து அழகாக ஆடிட்டு இருந்துச்சு. அதை தான் நாங்கள் கவர் பண்ணியிருப்போம். ஸோ அதை கவர் பண்ணிட்டு அப்படியே சாமி கும்பிட்டு ரைட் எடுத்தோம் அப்படின்னா திரும்ப படிக்கட்டு ஏற ஆரம்பித்தோம் அப்படின்னா இன்னொரு 20 படிக்கட்டுங்க. இன்னொரு 20 படிக்கட்டு 25 படிக்கட்டில் பார்த்திங்கன்னா திரும்ப லெஃப்ட் சைடில் ஒரு கோவில் வருங்க. அங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாமியை நான் எடுக்க மறந்துட்டேன். ஏன் அப்படின்னா நீங்கள் அங்கே பார்த்திங்கனாலே தெரியும், அங்கே ஒரு மயில் வந்து அழகாக சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க. நம்ம மயில் பார்த்துருக்கோம், அது பொறுமையாக உட்காந்து மயில் பக்கத்தில் ஆளுங்க மனுஷங்க வராங்க அப்படின்னாலே பறந்துடும். பட் இது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருந்துச்சு, அழகாக சாப்பிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இருக்கும்போது சாமி வந்து நாங்கள் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் அவ்வளோதாங்க கோவில் வந்துருச்சு. திரும்ப ஒரு 20 படிக்கட்டு ஏறினோம் அப்படின்னா சாமியை பார்த்துடலாம். ரைட் சைடில் மூலஸ்தானம் இருக்குங்க. அங்கே பூஜை நடந்துருந்துச்சு அப்படின்னால பார்க்க முடியாது, சாமியை இப்போ பார்க்க முடியாதனால அங்கே ஸ்ட்ரைட்டாக பின்னாடி இருக்கக்கூடிய விநாயகரை கும்பிட போயிட்டோம். ஸோ விநாயகரை கும்பிட்டு நான் ஆக்சுவலி சாமி வீடியோ எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு இருந்தேன். அவர் கேட்காம அதை எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ சாமி கும்பிட்டு பின்னாடி போகும்போது இது ஈவினிங் டைமிங்கில் இந்த கோயிலுக்கு போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அழகாக சன்செட்டை பார்க்க முடியும். இந்த சன்செட்டில் அப்படியே கோயம்புத்தூரை ஒரு குட்டி வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. சன்செட்டோட பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பின்னாடி முருகன் இருக்குங்க. ஸோ அங்கேயும் கும்பிட்டு சுற்றியும் வந்து நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். நிறைய பேர் வந்து இந்த கோயிலில் அந்த வியூவை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக எங்களை மாதிரி நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த கோயிலில் வந்து இன்னொரு சிறப்பம்சம் இருக்குங்க. என்ன அப்படின்னா சூரபத்மங்கிற அரக்கன் இந்திர தேவரை கொலை செய்கிறதுக்காக சுற்றி இருந்தாருங்களாமா. அப்போ அந்த சூரபத்ம அரக்கன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக
இந்திர தேவர் இந்த மலையில் வந்து ஒளிந்ததாகவும் இங்கே இருக்கக்கூடிய முருகன்கிட்ட உதவி கேட்டு அப்போ முருகன் இந்திர தேவரை மயில் வாகனமாக மாற்றிட்டதாகவும் ஒரு வரலாறு சொல்லுதுங்க. ஓகேங்களா? அப்போ சூரபத்மா அரக்கர் வந்து சுற்றி பார்த்துட்டு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி போயிட்டதாகவும் சொல்கிறாங்க. ஸோ மயில் வாகனம் உருவான இடம் வந்து இந்த கரட்டுமேட்டில் இருக்கக்கூடிய ரத்னகிரி முருகன் கோவில் தானும் 600 வருடம் பழமையான கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் போய் பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஈவினிங் டைமிங்கில் சன்செட்டில் போய் பாருங்கள். ஒரு 5 o'clock அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 7:30 வரையும் கோயிலும் இருக்குங்க. ஓகேங்களா? நாங்களும் அப்படியே ஃபுல் வியூ பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப உள்ளே சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு போயிட்டோங்க. ஏன்னா நாங்கள் போகும்போது அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க, பார்க்க முடியாத நாங்கள் நேரடியாக பின்னாடி சன்செட் இதெல்லாம் பார்க்கறதுக்காக வந்திருந்தோம். முடிச்சுட்டு உள்ளே போகலான்னு பார்க்கும்போது பாத்திரம் நிறைய இருந்துச்சுன்னா நான் கூட பிரசாதம் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் அது வெறும் பாத்திரம் கவுத்தி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி என்ன சொன்னாலுங்க 1000 பேர் எப்படி வந்து சமைச்சு கொடுத்தாலும் கோயில் பிரசாத டேஸ்ட்டுக்கு ஈடு வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். எனக்கு கோயில் பிரசாதத்து சுண்டல் பொங்கல் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும் கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி கோயில் உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா அலங்காரம் பண்ணிவிட்டு அலங்காரம்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ நாங்கள் சாமி கும்பிட்டு அப்படியே அங்கே கிளம்பிட்டோம். இறங்கும்போது பாரு எப்படி ஜிங்கு 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 ஜிங்குன்னு ததக்கா புதக்கான்னு ஓடுறான். கும்பிட்டு கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்தா கீழேயும் மயில் இருந்துச்சுங்க. இந்த கோயிலில் நிறைய இடத்துல மயில் இருக்குது. குழந்தைங்களை கூட்டிகிட்டு போங்க, அந்த மயிலெல்லாம் காட்டுங்க, ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபோட்டோ தானே எடுக்கலாம். அம்மா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நீங்கள் குருதி வாங்கும்போது பாக்கெட்டில் கை ஒன்றுன்றக்கோசரம் வாங்குறீங்களா இல்லை பாக்கெட் எடுக்கணுன்ட்டு எடுக்கிறீங்களா? அது பாக்கெட் இருக்குது, அப்போ கையை விட வேண்டியதானே. வாங்குகிற குர்த்தியில் பாக்கெட் இருந்துச்சுன்னா கையை விட்டுப்பேன், இல்லைன்னா இப்படி கம்முன்னு வச்சுப்பேன். பாரு கேள்வி, நம்ம பாக்கெட்டில் கை விடலாங்க, தப்பு இல்லை. அடுத்தவங்க பாக்கெட்டில் தான் கை விடக்கூடாது, அது ரொம்ப தப்புங்க. ஒரு வழியை நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதுவரையும் வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.